ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடந்த 17ஆம் தேதி அன்று தஞ்சை ரயில் நிலையம் முன்பு விசிக சார்பில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனரை மாநகராட்சி அலுவலர்கள் அகற்றியதாக கூறி விசிகவினர் மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு பைக்கில் வந்த ஆகாஷ் என்ற இளைஞன் வழியை விடுமாறு போராட்டக்காரர்களோடு வாக்குவாதம் செய்தார். அங்கு வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்ய முயன்றபோது தனக்கு வேலை இருப்பதாக கூறி ஆகாஷ் வாக்குவாதம் செய்தார். அப்போது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அப்துல் ரஹீம் ஆகாஷை அடிக்க கையை ஓங்கியதால் இளைஞன் திமிரி எழுந்தார். ஆகாஷ் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அப்துல் ரஹீம் கன்னத்தில் அறைந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் ஆகாஷை போராடி காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி யார் மீது தவறு என்ற விவாதத்தை கிளப்பியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆகாஷ் மற்றும் அவருக்கு ஆதரவாக பேசிய ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மறுநாளே ஆகாஷ் பிணையில் வெளியே வந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆகாஷ், சம்பவத்தன்று தான் இரவு பணி ஜிம் முடித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். தூங்கவில்லை என்றால் தனக்கு வலிப்பு வந்துவிடும். அதனால் தனக்கு வேலை இருப்பதாக அங்கிருந்த விசிகவினரிடம் கூறினேன். அதற்கு பிசிஆர் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிவிடுவோம் என அவர்கள் மிரட்டியதாகவும் தெரிவித்தார். ஆனால் ஆகாஷும் அதே பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் மேல் பிசிஆர் கேஸ் போட முடியாது என்பது தெரியாமலேயே விசிகவினர் மிரட்டி உள்ளது தெரிய வந்துள்ளது. தப்பு வந்து இந்த கட்சிக்காரவங்க தான். கட்சிக்காரங்க 2 பசங்க வந்து ரெக்வஸ்டாக கேட்டேன், இந்த தம்பி அவசரமாக வேலை இருக்குது எடுவா. அந்த 2 பசங்க எந்திரிச்சாங்க. அது பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. அவர் தான் ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்து பேசணுமா, எனக்கு இது உங்கள் இஷ்யூ என்னவோ எனக்கு என்ன தெரியாது, என் இஷ்யூ என்ன உங்களுக்கு தெரியாது. நான் போராடி வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம். நான் கொஞ்ச நேரம் தூங்காம தான் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். ஆனால் மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னேன். பேசியிருக்கப்போ ரெட் கலர் ஷர்ட் போட்டார்ல, வந்த செகண்ட் என்ன சொன்னார், பிசிஆர் கேஸில் உள்ள தள்ளிடுவேன், குடும்பத்துக்கு. அப்போ தான் ட்ரிகர் ஆகலை. பேசியிருந்தப்போ முடியாதுன்றாரு. 1 மணி நேரம் சரி, 1 நாளாக இருந்தாலும் சரி, என் கட்சி பேனர் வச்சா மட்டும்தான் நான் வந்து உங்களெல்லாம் விடுவேன், நான் விடவே முடியாதுன்ட்டாங்க. அப்போது அங்கு வந்த போலீசாரிடம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் என்னை மட்டும் சொல்கிறீர்களே என கேட்டேன். அப்போது ஆத்திரத்தில் நான் போலீசாரை தாக்கிவிட்டேன், அது என்னுடைய தவறுதான். போலீசார் அழைத்துச் செல்லும் போது கூட உன் நலனுக்காகத்தான் அப்படி செய்தோம், இல்லை என்றால் உன் மீது பிசிஆர் கேஸ் விழுந்துவிடும் என கூறியதாக ஆகாஷ் தெரிவித்துள்ளார். வாக்குவாதம் அவங்க முதல் போலீஸ்காரங்க வந்தாங்க. சரி நீ போன்னாங்க. பொதுமக்கள் எதுக்காப்பு இல்லாமல் அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? நான் பேச அவங்க வந்து கை வாங்கினது ஃபஸ்ட்டு அடிக்கல, நாம தான் அட்ரா பார்ப்போம்னா அவங்களும் அடிச்சிட்டாங்க. மரியாதையாக பேசினதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலேயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாலும் வயசில் மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன், தப்பு தான், என் மேலே தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுக்கலாம், அட்ரா பார்ப்போம்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சிட்டாங்க, நானும் தப்பாக அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸும் நான் அப்போ கூட வட்டி வந்து விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும், நான் அடிச்சிருந்தேன்னா உனக்கு எனக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க நீ கட்சி மூலியமாக பிரச்சனை பண்ணால் பிசிஆர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் அவங்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறையை பாதுகாப்பு இருந்துச்சு. நீ எப்படியோ தப்பாக நினச்சிருப்பீங்க, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அடிச்சனால நீ டென்ஷன் ஆகிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன் அந்த இதில் தான் நாங்களும் பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுத்தோம். அதில் வந்து டென்ஷனில் உனக்கும் டிக்கெட் ஆச்சு, எனக்கும் டிக்கெட் ஆச்சு, அது தப்பாக நடந்து போச்சு. ஆனால் அவங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க ஒரு சர்வீஸில் ஒரு 30-35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு எஸ்எஸ்ஐயாக இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறமும் அவங்க மேலே எதுவும் பேச வேணாம். கட்சி தலைவரின் பிறந்த நாள் பேனருக்கு இப்படி செய்தார்களே, போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்ற தினம் எனக்கு பிறந்த நாள். அப்போது எனது மனைவி குழந்தைக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என வேதனையோடு ஆகாஷ் பேசினார். அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்களே, அப்போ வந்து எனக்கு 25 தான். 17ஆம் தேதி எனக்கு 25. அன்னைக்கு ஜெயில் போகிற அன்னைக்கு எனக்கு 18 வயசு. 18ஆம் தேதி 26 வயசு எனக்கு. அன்னைக்கு 17ஆம் தேதி அவங்க செலிப்ரேஷன் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க.
பேனர் வச்சுலாம் ஒரு அவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் ஓட்டு போட்டுருக்கோம், நானும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆட்சி மாநிலன்ட்டு ஆட்சியில் கூட்டணி கட்சியாக இருந்து இப்படியே அராஜகம் பண்ணுறாங்க. கட்சி பேனர் அது என்ன பர்த்டே செலிப்ரேஷன் தானே பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு 12:05 எனக்கு 27 வயசு ஓப்பன் ஆகுது, ஜெயிலும் ஓப்பன் ஆகுது. நினச்சி பாருங்க, என் ஃபேமிலியில் அழுதுருப்பாங்க, என் குழந்தையும் கேக்கு வெட்டுன்னு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையால் தனது வேலை போய்விட்டது, மதம் கடந்து காதல் திருமணம் செய்ததால் என் பெற்றோர் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், பொருளாதார ரீதியாக தான் பாதிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்றும் இருதரப்பிலும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ஆகாஷ் கோரிக்கை வைத்துள்ளார். எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு, நைட் டியூட்டி சிக்கன் ஃபார்ம்ல வேலை போயிடுச்சு. என்னால ரெக்வஸ்டா கேட்குறேன், வேலை போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலை ரொம்ப இருக்கு, ஏதாவது வேலை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறேன். நானும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். ஆர்மி தான் என் ஃபோக்கஸ். மெடிக்கல் இஷ்யூ ஆனால மெடிக்கல் அன்ஃபிட்டு, போலீஸ் அன்ஃபிட்டு. ஸோ இப்போ வந்து வேலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நாங்கள் குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா ஒதுக்கிட்டாங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தனால ஒதுக்கிட்டாங்க. முழுசாக என்ன பண்ணிட்டாங்க, என் பொண்ணுக்கும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த கம்யூனிட்டி இருக்குங்க, அது ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட பேசவே கிடையாது எங்கள் அப்பா. இப்போ ஜெயிலுக்கு போகிறப்ப கூட எதிர்பார்த்தேன். என் பேர் தான். நான் இந்துவில் தான் இருக்கேன். ஒய்ஃப் வந்து முஸ்லீம்னால நான் இந்துவில் கேஸ்ட் கொஞ்சம் தாழ்ந்தவங்க தான், நான் அடிப்பு அனுப்பியிருக்கேன். அதனால் என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக என் பொண்ணுக்கு வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது அப்படியே எடுத்திருக்கேன். அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும். என் வழக்கு ரத்தம் பண்ணுங்க. அப்துல் ரஹீம் SSA அவங்க பேர் உள்ள வழக்கையும் ரத்து பண்ணுங்க, என் வேண்டுகோள் தான். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.